கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பி ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பி இறந்துருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நான் எடுத்து மாதிரியே இன்னும் கொஞ்சம் இருக்குது, 1-2 இருக்குது. நம்ம டேங்க் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் நான் டெத்துக்கான ரீசன் நினைக்கிறேன். ஆடியோ கொஞ்சம் மோசமாக இருக்கும், ஏன்னா காற்று செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம கப்பி ஃபிஷ்ஷையும் காட்டுறேன். 100+ கப்பி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் கைஸ். நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, அப்படியே அந்த லைக்கையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணியும் மோர் தென் 1 இயர்ஸ் ஆக போகுது கைஸ். அதனால் நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி செத்து கிடக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் மேக்ஸிமம் செத்து இருக்குது. நம்ம செத்த மீன்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனுக்கு ஃபீடுக்கு போட்டுடலாம் கைஸ், சாப்பிட்றோம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஓவர் க்ரோத் ஆஃப் வாட்டர் பிளான்ஸ் மீனை கொள்ளணும். பட் நானே எந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கைஸ். ஃபாக் ஸ்டைலு இங்கே பாருங்களேன். வாட்டர் பிளான்ட்டை மாற்ற மீன்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ஈஸியாகவே இந்த டேங்கை க்ளீன் பண்ண முடியாது. இதில் இருக்க நிறைய குட்டி மீன்கள் இருக்குது. இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம பிடிக்கணும். பக்கெட் வச்சு தண்ணி எடுத்தோம்னா மீன்லாம் போயிடும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல் நம்ம பைப்பு போட்டு தண்ணியில் இறக்கிட்டு நம்ம மீனை பிடிக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் இருக்கும்போது எப்படி இந்த டேங்கை நீங்கள் தண்ணி எடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு நெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இது இப்படி போட்டு இந்த பைப்போட இந்த ஹோலை கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் போட்டுருங்க. அதில் நான் ஒரு பேண்டு போடுறேன். போட்டுட்டு இதை நம்ம டேங்குக்குள்ளே போடணும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே இந்த டேங்குடைய டீப்பர் சைடெலாம் நம்ம போடணும். போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் இதை எடுத்த இடத்துல வைக்கணும். இன்னொரு 2 தாழ்வான பகுதியில் போட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே இழுத்து விட்டோன்னா போயிடும். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு இருக்குது. குறைஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாற்றணும். குறைய முன்னாடியே மாற்றிடலாம். அதான் ஈஸி மெத்தட். இதை நம்ம யூஸ் பண்ணலாம் வாட்டர் பிளான்ட்டுக்கு. எல்லா வாட்டர் பிளான்ஸுமே எடுத்துடலாம். ஸோ உள்ளே வேறு மீன் இருக்கான்னு தெரில கைஸ், ஏன்னா இதில் விட்டு அந்த மீனை காணும். ஸோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேறு குட்டி மீன் இருந்ததுன்னா நம்ம இதிலேருந்து பிடிச்சிக்கலாம். இந்த கீழே போச்சுன்னா சரியாயிடும். இன்னைக்கு எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஓகே, 2வது பக்கெட்டு ஃபில் ஆகிடுச்சு. இறந்துரு கைஸ். தண்ணி குறையட்டும். தண்ணி குறைஞ்சதுன்னா நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மீன்லாம் பிடிச்சி குட்டியெல்லாம் பிடிச்சி சேவ் பண்ணிடலாம். இதில் இருக்கிறது செத்தது தான். பட் இனிமேல் சாகாமல் நம்ம பார்த்துப்போம். ஓகே, தண்ணி பார்த்திங்கன்னா போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய மரம் காற்றுல சாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் இவ்வளோ தான் தண்ணி குறைஞ்சிருக்கு. தண்ணி அந்த உள்ளே போய் அடைச்சிக்குது கைஸ். நம்ம மெத்தடில் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த பக்கெட்டில் அப்படி போட்டிருக்கேன். பக்கெட்டுக்குள்ளே வேஸ்ட் ஏறலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம இன்னும் முடிஞ்ச வரைக்கும் மீனை பிடிக்கலாம் கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக. 2 குட்டிகள். இந்த நெட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்தில் இந்த நெட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இதை வச்சு தான் நம்ம மீன்லாம் பிடிப்போம். கைஸ், ஒரு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மீனை பிடிச்சாச்சு. இவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா மீன் அப்படியே தான் இருக்குது. இதில் இன்னும் குறைய மாட்டேங்குது. நம்ம மீன் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா நெட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுன்னா மீனை விட்டுறலாம் கைஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேறு இந்த மீனை விட்டுறலாம். ஏன்னா நெட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. நம்ம மீன் பிடிக்க முடியாது. தண்ணியை பாருங்களேன். அதுவும் கண்ணுக்கு தெரியாத சின்ன குட்டி மீன்கள்லாம் இருக்குது. நான் பிடிச்சிடலாம் நினச்சேன், ஆனால் பிடிக்க அது வந்துகிட்டே இருக்கு கைஸ். இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே குட்டி மீனாக இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இதை க்ளீன் பண்ணுறதை இதோட விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மீனை விட்டுடலாம் கைஸ். இதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேலே மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். தண்ணி பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்கு கைஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆட் ஆகிரும். நம்ம தண்ணி ஆட் ஆனதும் மீனை விட்டுடலாம். பாட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். இப்போ காப்பிரைட் வேறு க்ளைம் பண்ணுவானே. இங்கே பாருங்களேன், இன்னும் நான் மீன் எவ்வளோ மீன் நேரத்தையே பிடிச்சேன். ஆனாலுமே என்னை பாருங்கள், அவ்வளோ மீன் இருக்குது கைஸ். நேற்றுக்கு அது பிடிக்க முடியல, நல்லா டஸ்ட்டாக இருந்தனால பிடிக்க முடியாமல் ஆயிடுச்சு. நிறைய சின்ன குட்டிங்க இருந்துச்சா, ஒரு வாட்டி தண்ணி எடுத்து ஊற்றினப்போ சின்ன குட்டி மீன்கள்லாம் போய் அதை எடுக்க முடியாது, செத்து போயிடுச்சு. ஸோ மூட் அவுட் ஆகிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே தண்ணியை விட்டேன் கைஸ்.
இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். கீழே அந்த வேஸ்ட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் இருக்க மீனை அதிலே விட போகிறேன். அங்கே நான் தனியாக வச்சுருக்கேன் நான் பிடிச்ச மீன்லாம். இங்கே பாருங்களேன், இதான் அதிலேருந்து பிடிச்ச மீன்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்களேன். இதில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 100+ மீன்கள் இதில் இருக்குது. பெருசு சின்ன குட்டியெல்லாம் சேர்த்து. கீழே பார்த்திங்கன்னா 2-3 குட்டியெல்லாம் இறந்து போயிருக்கு. ப்ரீடிங் செட்டான பெரிய பெரிய ஃபீமேல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த மீன்களையும் எடுத்து அதில் விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா இனி அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு இதில் இருக்க மீனை கொல்லுறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை மட்டும் மாற்றி ஆட் பண்ணி விட்டுறலான்னு யோசிச்சிட்டேன் கைஸ். நம்ம மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நெட்டில் பிடிச்சிருக்கோம். பட் அதில் இன்னும் மீன்கள் இருக்குது. நம்ம 100+ ஃபிஷ்ஷஸை அப்படி ரிலீஸ் பண்ணிடலாம். குரூப்பில் டூப்பு மாதிரி நம்ம தலைவன் ஒருத்தன் இருக்கான், ஜீப்ரா குட்டி கலரில் ஜீப்ரா. கைஸ் அடுத்த செட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியே விட்டுறலாம் கைஸ். மீனெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க நேரம் இருந்ததை விட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். மீன் கொஞ்சம் கூட ஆக்டிவாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே ஆட் பண்ண வேணாம். ஆக்சுவலாக இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான். தேவையில்லாமல் நான் மீனை பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது அப்படியே கொஞ்சம் தண்ணி இறக்கிட்டு அப்படியே விட்டுருந்துக்கலாம். பட் நேரம் இருந்ததை விட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷு. அவ்வளோதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டிங்க இருக்கும்போது எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி கீழே வேஸ்ட் இருக்கனால பைப் வழியாகவும் தண்ணியை இறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கைஸ். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.